ஹலோ மக்களே வணக்கம். நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம சிஎஸ்எஸில் பார்ட் 2ல் தேர்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூடோ கிளாஸ். சூடோ கிளாஸ் அப்படின்னா a keyword added to a selector that specifies a special state of the selected elements. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு மீனிங் என்னன்னு அப்படின்னா ஒரு கீவேர்ட் நம்ம ஆட் பண்ணுறோம். இந்த மாதிரி ஹவர், ஆக்டிவ், செக்குடு, என்த் ஆஃப் டைப் இந்த மாதிரி கீவேர்டு ஆட் பண்ணுவோம். ஸோ அது வந்து என்ன பண்ணுன்னா ஸ்பெஷல் ஸ்டேட் ஆஃப் த செலக்டட் எலமெண்ட்ஸ். ஒரு எலமெண்ட் நம்ம செலக்ட் பண்ணுவோம்ல செலக்டர் யூஸ் பண்ணி, ஸோ அதோட ஸ்பெஷல் ஸ்டேட் வந்து ஸ்பெசிஃபை பண்ணி அந்த ஸ்டேட்டுக்குள்ளே போகும்போது என்ன ஸ்டைலிங்லாம் சேஞ்ச் ஆகணும், அப்படியே டைனாமிக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அனிமேஷனாக இருக்கணும். இப்படி நம்ம இப்போது இந்த மவுஸ் எடுத்துகிட்டு போய் இந்த சூடோ கிளாஸ் இங்கே இப்படி ஒரு இது இருக்குது, டெக்ஸ்ட் இருக்குது, இது செக் பண்ணால் இது கிட்ட கொண்டு போனால் அது கலர் சேஞ்ச் ஆகணும். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்பெஷல் ஸ்டேட் ஆக்ஷன் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சூடோ கிளாஸ் யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ நான் இப்போ சொல்கிறது உங்களுக்கு புரியலனாலும் நான் பின்னாடி சொல்கிறேன், உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ இதில் வந்து 4 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹவர். ஓகேங்களா? ஹவர் அப்படின்னா நம்ம வந்து இந்த மவுஸ் இருக்குல்ல, மவுஸ் பாயிண்டர் இருக்குல்ல, ஸோ இது வந்து நம்ம ஒரு எலமெண்ட் மேலே கொண்டு போனால் இப்படி கொண்டு போய் வச்சாலே அது கலர்லாம் சேஞ்ச் ஆகும், அது ஸ்டைலிங்லாம் மாற்றலாம், அதோட சைஸ் பெருசாகலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்டைலிங் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ஹவர். ஓகேங்களா? ஆக்டிவ் அப்படின்னா இப்போ ஒரு லிங்க் இருக்குது அப்படின்னா அதை கிளிக் பண்ணால் என்ன சேஞ்ச் ஆகணும், இல்லை ஒரு பட்டன் இருக்குது அது கிளிக் பண்ணால் என்ன ஸ்டைலிங்லாம் சேஞ்ச் ஆகணும், அதுக்கு பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆகணும், அதுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகணும், அதோட ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிறது ஆக்டிவ். ஓகேங்களா? செக்குடு அப்படின்னா நம்ம வந்து ரேடியோ பட்டன் இருக்கும்ல, ரேடியோ பட்டனில் வந்து கிளிக் பண்ணால் ஒரு ரேடியோ பட்டன் ரவுண்டாக வச்சு நடுவில் புள்ளி இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ரேடியோ பட்டன் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். அது நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா என்னென்ன சேஞ்ச்லாம் வரும். அப்புறம் வந்து செக் பாக்ஸ் இருக்கும், செக் பாக்ஸ் கிளிக் பண்ணோன்னா அது டிக் வந்துச்சுன்னா என்ன சேஞ்ச் ஆகணும், அதை எடுத்துகிட்டா திரும்பி அந்த நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்துடணும். அந்த மாதிரி கொடுக்குது செக்குடு. ஓகேங்களா? ஸோ என்த் ஆஃப் டைப் அப்படின்னா எல்லா எலமெண்ட்ஸ்க்கும் அந்த நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுற எலமெண்ட்ஸில் எல்லா எலமெண்ட்ஸ்க்கும் ஸ்டைலிங் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இது யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்ம வந்து 1n கொடுக்கலாம் இதில். ஓகேங்களா? 1n கொடுத்தா எல்லாமே சேஞ்ச் ஆகும். 2n கொடுத்தா ஒன்றுத்துக்கும் சேஞ்ச் ஆகும். இப்போ 2n கொடுத்தா மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 ஃபஸ்ட்டு செகண்ட் எலமெண்ட்க்கு சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து 4th எலமெண்ட்டில் சேஞ்ச் ஆகும், நெக்ஸ்ட் வந்து 6th எலமெண்ட், அந்த மாதிரி மல்டிபிள்ஸ் ஆஃப் 2ல் சேஞ்ச் ஆகும். 1n கொடுத்தா எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? இப்போ வந்து நான் ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து ஒரு HTML ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன் சூடோ கிளாஸ் அப்படின்னு சொல்லி. இதில் வந்து இங்கே பாருங்கள் ஒரு பட்டன் வச்சுருக்கேன், லாகின்னு சொல்லி ஒரு பட்டன், சைன்அப்னு சொல்லி ஒரு பட்டன் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பிஆர் டேக் யூஸ் பண்ணியிருக்கேன் லைன் பிரேக் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இன்புட் கொடுத்துருக்கேன் ரேடியோ பட்டனில். நேம் வந்து ஃப்ரூட்ஸ்னு கொடுத்துருக்கேன். நேம் வந்து எல்லாத்துக்கும் 3 ரேடியோ பட்டன்லேயும் நேம் வந்து சேமாக கொடுத்துருக்கேன். ஏன்னா ஒன்று கிளிக் பண்ணால் இன்னொன்று வந்து அன்கிளிக் ஆகணும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து 3த்துக்கும் சேமாக கொடுத்துருக்கேன். ஐடி வந்து தனித்தனியாக கொடுத்துருக்கேன், ஆப்பிள், ஆரஞ்ச், கிரேப்ஸ் அந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து லேபிள் கொடுத்துருக்கோம், ஒன்றுத்துக்கும் ஃபார் கொடுத்து ஐடி நேம் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம், ஐடி ஆப்பிள், ஆரஞ்ச் கொடுத்து இங்கேயும் வந்து பிரேக் டேக் கொடுத்துருக்கேன். இது எப்படி ஸ்டோ ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், இதுதான் இதோட அவுட்புட்டு. ஓகேங்களா? லாகின், சைன்அப்னு சொல்லி 2 பட்டனு, 3 வந்து இது கொடுத்துருக்கோம் ரேடியோ பட்டன். இங்கே பாருங்கள், இது கிளிக் பண்ணால் இது போயிடுது, இது கிளிக் பண்ணால் இது போயிடுது. அதனால தான் நம்ம நேம் ஆட்ரிபியூட்டில் வந்து நேமில் வந்து சேமாக கொடுக்காம வேறையாக கொடுக்குறோம். ஸோ நேமில் வந்து வேறு கொடுக்காம சேமாக கொடுங்க. சாரி, ஃப்ரூட்ஸுன்னு எல்லாத்துக்கும் கொடுத்தால ஒன்று கிளிக் பண்ணால் வேறு ஒன்று அன்கிளிக் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து நம்ம ஸ்டைலிங் செட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா ஹாவர். ஓகேங்களா? ஹாவர் பண்ணால் சேஞ்ச் ஆகணும். ஸோ வந்து பட்டனுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்ம கொடுத்துருக்கோம் பட்டனுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் சிஎஸ்எஸோட லிங்க் பண்ணிக்கிறேன். HTML லிங்க் சிஎஸ்எஸ் வந்து இதுதான். இதில் வந்து பட்டன்னு கொடுத்துட்டு ஜஸ்ட்டு வந்து நம்ம கோலன் கொடுக்கணும்.
கோலன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம், என்ன ஸ்டேட்டில் பண்ண போகிறோம், ஹவரில் பண்ண போகிறோம் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம நார்மலாக இந்த மாதிரி கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஸ்பேஸ் கொடுக்காமல் கொடுக்கணும். ஓகேங்களா? இப்படி கொடுத்துட்டு நம்ம ஜஸ்ட்டு நம்ம ஹவர் பண்ணால் என்ன சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணணும். ஜஸ்ட்டு நான் கொடுக்குறேன். கலர் வந்து ஆக்வா கலரில் சேஞ்ச் ஆகணும். பேக்ரவுண்ட் கலர் வந்து பிளாக் கலரில் மாறணும். இல்லைன்னா ஒயிட் கலரில் இருக்கட்டும். ஓகேங்களா? இப்போ நார்மல் பட்டனுக்கு ஃபஸ்ட்டு செட் பண்ணிடலாம் ஸ்டைலிங்கை. பட்டனுக்கு வந்து கலர் வந்து நான் கொடுக்குறேன். கலர் பிளாக்கில் கொடுக்குறேன். பிளாக்கில் தான் இருக்குது. ஸோ வந்து நான் பிளாக்கில் தான் இருக்குது, பிளாக்லேயே தந்துடுறேன். பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட் தரேன். இப்போ கிரேயில் இருக்கும், ஆனால் ஒயிட்டில் தரேன். ஓகேங்களா? நம்ம ஹவர் பண்ணும்போது ஆக்வா கலரில் சேஞ்ச் ஆகணும். ஓகேங்களா? ஆக்வா கலரில் சேஞ்ச் ஆகணும். பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கொடுத்துருக்கோமா, பேக்ரவுண்ட் பிளாக்கில் மாறிடணும். ஓகேங்களா? பிளாக்கில் தந்துடலாம். பிளாக் கலரில் சேஞ்ச் ஆகணும். இப்போ வந்து இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நான் எப்போ ஹோவர் இந்த மவுஸ் பாயிண்டர் வந்து அது கிட்ட கொண்டு போனோடனே சேஞ்ச் ஆகுது பாருங்கள். பேக்ரவுண்ட் கலர் பிளாக்காக மாறிடுச்சு. இது வந்து ஆக்வா கலரில் மாறிடுச்சு. இங்கே பாருங்கள், இதுவும் பேக்ரவுண்ட் பிளாக்கு ஆக்வா கலரில் மாறிடுச்சு. இதுக்கு தான் ஹோவர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ இது பாருங்கள், பார்க்கறதுக்கு ஒரு அனிமேஷன் கிரியேட் ஆன மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், கிட்ட கொண்டு போனாலும் ஒரு ஆக்டிவிட்டி நடக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு தான் சூடோ கிளாஸ் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ். ஓகேங்களா? ஆக்டிவ் அப்படின்னா அந்த இது இருக்குல்ல, இது வந்து கிளிக் பண்ணால் இது ஆக்டிவில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இது கிளிக் பண்ணால் இது ஆக்டிவ், இது கிளிக் பண்ணால் இது ஆக்டிவில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ். இது கிளிக் பண்ணால் இது ஆக்டிவில் இருக்குதுன்னு அர்த்தம், இது கிளிக் பண்ணால் இது ஆக்டிவில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து ஸ்டைலிங் செட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் பட்டனுக்கு செட் பண்ணுறேன். பட்டனுக்கு வந்து கோலன் கொடுத்து ஆக்டிவ் கிளிக் பண்ணும்போது சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம். கலர் என்னவா மாறணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். கலர் வந்து ப்ளூ வயலட்டாக மாறணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. பேக்ரவுண்ட் கலர் வந்து லைட் கோரல் அப்படின்னு சொல்லி ஒரு கலரில் கொடுத்துடலாம். இது போய் செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது போய் கிளிக் பண்ண உடனே கலர் சேஞ்ச் ஆகுது. இது ப்ளூ வயலட்டு, இதில் வந்து கலர் சேஞ்ச் ஆகுது. நான் வேணால் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், கிளிக் பண்ண உடனே கலரும் சேஞ்ச் ஆகுது, இதுவும் சேஞ்ச் ஆகுதா, டெக்ஸ்ட் கலரும் பேக்ரவுண்ட் கலரும் சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா? இதான் வந்து ஆக்டிவ் ஸ்டேட்டஸில் பண்ணும்போது வருது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செக்குடு கொடுக்கலாம். செக்குடுக்கு வந்து நம்ம இந்த ரேடியோ பட்டன் அது யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து இன்புட்னு கொடுத்து நம்ம அந்த ஆட்ரிபியூட் இருக்குல்ல, ஆட்ரிபியூட் செலக்டர் நம்ம பார்த்தோம்ல, அதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். டைப் ஈக்குவல் டு ரேடியோ. ஓகேங்களா? ரேடியோவில் அந்த பட்டன் தான் நம்ம அந்த கிளிக் பண்ணும்போது சேஞ்ச் ஆகணும். ஸோ வந்து இதுக்கு வந்து செக்குடுன்னு கொடுக்கணும். செக்குடுன்னு கொடுத்து எதில் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா அந்த லேபிள் இருக்குல்ல சைடில், இங்கே லேபிள் கொடுத்துருக்கோம்ல, ஆப்பிள், ஆரஞ்சு, கிரேப்ஸ், இந்த லேபிளில் நமக்கு சேஞ்ச் வரணும். ஸோ அதனால் சிப்ளிங்ஸ் செலக்டர் யூஸ் பண்ணுறோம்.
அதுக்கு அடுத்து தானே லேபிள் இருக்குது. ஸோ அதில் வந்து சேஞ்ச் வரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம். ஸோ இதில் வந்து நம்ம கலர் சேஞ்ச் பண்ணுறோம். கலர் வந்து இதில் வந்து கோல்டன் கலர் கொடுக்குறோம். கோல்டன் க்ரீன் எல்லோ. ஓகே, க்ரீன் எல்லோ. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த சேஞ்சும் ஆகலை. பாருங்கள், சாரி, நான் லேபிளுக்கு மாற்றி கொடுத்துட்டேன் ஸ்பெல்லிங். லேபிள்னால் இந்த ஸ்பெல்லிங் வரும், LABEL வரும். இது கலர் கூட நம்ம சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாருங்கள், பிங்க் கலரில் ஷோ ஆகணும் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ போய் இது செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், செக் பண்ணி இங்கே பாருங்கள், எது கிளிக் பண்ணுறோமோ அதோட கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். இது செக் பண்ணிட்டோம், இது செக் பண்ணால் இது சேஞ்ச் ஆகும், இது செக் பண்ணால் இது சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ வந்து இதுதான் வந்து செக்குடு அப்படின்னு இருக்குல்ல, அதோட ப்ராப்பர்ட்டி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்த் ஆஃப் டைப் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதுவும் நம்ம பார்த்துடலாம். ஸோ இது பட்டன்லேயே செட் பண்ணிடலாம். பட்டனில் கோலன் கொடுத்துட்டு என்த் ஆஃப் டைப் இதிலே ஷோ பண்ணுது பாருங்கள். என்த் ஆஃப் டைப்பில் வந்து நான் வந்து 2 தரேன். ஓகேங்களா? 2 தந்துட்டு இது நம்ம வந்து ஃபாண்ட் வச்சுக்கலாம். ஃபாண்ட் ஃபேமிலி வந்து கொரியன்னு வைக்கிறேன். ஓகேங்களா? எப்போ செகண்ட் எலமெண்ட்க்கு மட்டும் ஃபாண்ட் ஃபேமிலி சேஞ்ச் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், செகண்ட் எலமெண்ட் மட்டும் கொரியர் நியூ ஃபாண்ட்டில் வந்துச்சு. சைன் அப் அப்படின்னு சொல்லியிருக்கா. இதுக்கு வந்து வேறு ஃபாண்ட் ஸ்டைல் வந்துச்சு. ஏன்னா இதுக்கு வந்து நார்மல் ஃபாண்ட், அந்த டைம்ஸ் நியூ ரோமன் தான் இருக்குது. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1N வைக்கிறேன். 1N வச்சா இங்கே பாருங்கள், ரெண்டுத்துக்கும் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ரெண்டுக்கும் சேஞ்ச் ஆகிடுச்சு. 1Nனா 1 இன்ட்டு அந்த N வந்து 1 2 3 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ 1 இன்ட்டு 1 1, 1 இன்ட்டு 2 2, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் சேஞ்ச் ஆகணும்னா 1N தரணும். இப்போ நான் வந்து 2N தரேன். 2N தந்தால் மல்டிபிள்ஸ் ஆஃப் 2ல் மட்டும் சேஞ்ச் ஆகும். மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 வந்து 2 4 6 8 அந்த மாதிரி இருக்கும்ல, அதுக்கு மட்டும் சேஞ்ச் ஆகும். நான் இப்போ வந்து 1N மட்டும் தரேன். 1N தந்தால் தான் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகும். ஸோ இதுதான் வந்து nth டைப். ஓகேங்களா? nth ஆஃப் டைப்பு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சூடோ எலமெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஒரு H2 டேக் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அண்டு வந்து ஒரு பேராகிராஃப் டேக்கில் லோரம்னு கொடுத்து அதில் வந்து நிறைய டெக்ஸ்ட்டு நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து எப்படி ஷோ ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னு இருக்குது, இந்த டெக்ஸ்ட்டு ஷோ ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இதில் நம்ம சூடோ எலமெண்ட்லாம் யூஸ் பண்ண போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூடோ எலமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னா, இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, the keyword added to a selector that lets you style a specific part of the selected element. ஓகேங்களா? அது வந்து ஸ்டேட் வச்சு பண்ணுவோம். ஹோவர் பண்ணால், ஆக்டிவாக இருந்தால், செக்குடு இருந்தால், அந்த எண்ட் ஆஃப் டைப் அதுக்கு வந்து அந்த ஸ்டேட் ஒன்று சேஞ்ச் ஆகுனா அந்த மாதிரி பண்ணுறது. இது வந்து நம்ம சேஞ்ச் ஆகலனாலும் அந்த ஸ்பெசிஃபிக்கான ஒரு பார்ட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணுறது தான் சூடோ எலமெண்ட்ஸ். ஓகேங்களா? இது வந்து என்னென்னா ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் ஒரு வேர்ட், ஒரு டெக்ஸ்ட்டில் இந்த ஃபஸ்ட் லெட்டர்னால் அப்போ ஏ தான் ஃபஸ்ட் லெட்டர், அது மட்டும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட் லெட்டர் யூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து 2 கோலன் கொடுக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட் லைன் அப்படின்னா இந்த ஃபஸ்ட் லைன் மட்டும் சேஞ்ச் பண்ணணும். ஒரு பேராகிராஃப் இருக்குன்னா ஃபஸ்ட் லைன் மட்டும் சேஞ்ச் பண்ணால் இது யூஸ் பண்ணணும். செலெக்ஷன் அப்படின்னா இப்போ நான் இது வந்து செலக்ட் பண்ணுறேன், காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்கு செலக்ட் பண்ணுவோம்ல, செலக்ட் பண்ணால் ஏதாவது ஸ்டைலிங் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா இது யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இது வாங்க ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து H2 டேக்கு நம்ம கொடுக்க போகிறோம். H2 டேக்கு 2 கோலன் கொடுத்தாச்சு. இதில் வந்து ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெட்டர். ஓகேங்களா? ஃபஸ்ட் லெட்டர் சேஞ்ச் பண்ண போகிறோம்.
இதுக்கு மட்டும் கலர் வந்து ப்ளூ வயலட்னு கொடுக்க போகிறேன். ஓகேங்களா, வாங்க செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு லெட்டருக்கு மட்டும் ப்ளூ வயலட்னு மாதிரி இருக்குது. இதுக்கெலாம் வந்து சேம் கலர், நார்மல் கலராக தான் இருக்குது. இப்போ நான் வந்து இதுக்கு H2க்கு வந்து நார்மலாக கலர் வைக்கிறேன். கலர் வந்து எல்லோன்னு வைக்கிறேன்னு வைங்களேன். இங்கே பாருங்கள், இது மட்டும்தான் எல்லோன்னு மாதிரி இருக்குது. ஓகேங்களா, எல்லோ கலரில் சேஞ்ச் ஆகிருக்கு. பட் ஆனால் ஃபஸ்ட் லெட்டர்லேருந்து சேஞ்சே ஆகலை. அது நம்ம செட் பண்ணியிருக்கோம்ல, அது மட்டும்தான் மாறி இருக்குது. ஸோ வந்து நம்ம என்ன கொடுத்தாலும் இது மட்டும் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து நம்ம பேராகிராஃப்க்கும் இது கொடுத்து பார்க்கலாம். பேராகிராஃப் ஃபர்ஸ்ட் லெட்டர். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கலர் வந்து ப்ரௌன் கலரில் தரேன். ஓகேங்களா, நீங்கள் பாருங்கள், இதுக்கும் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேங்களா, தேர்டு பார்த்தீங்கன்னா நம்ம செலெக்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ H2 டேக்கில் செலெக்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆகணும். என்ன கலர் சேஞ்ச் ஆகணும்? இந்த கலரில் கிரிம்சன் அப்படின்னு சொல்லி ஒரு கலரில் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இதை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணோடனே வேறு கலரில் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள், கிரிம்சன் அந்த ஒரு கலரில். ஓகேங்களா, ஏன்னா இதுக்கு செலக்ட் பண்ணால் சேஞ்ச் ஆகலை, ஏன்னா இது வந்து டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் இது சேஞ்ச் ஆகலை. இதுக்கு செலக்ட் பண்ண மட்டும் வேறு கலர் சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா, இப்போ நம்ம பேராகிராஃப் கொடுக்க போகிறோம். பேராகிராஃப்க்கு வந்து செலெக்ஷன் கொடுக்க போகிறோம். கலர் வந்து க்ரீன்னு தர போகிறேன். ஓகேங்களா, க்ரீன் எல்லோ. இப்போ இதை செலக்ட் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், இது செலக்ட் பண்ணால் இந்த கலர்லாம் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். ஓகேங்களா, இதுக்கு தான் வந்து இந்த சூடோ எலமெண்ட் வந்து யூஸ் ஆகுது. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே நீங்களும் நினச்சிங்க அப்படின்னா ட்ரெண்டிங் தமிழ் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். டேக் கேர். கீப் கோடிங், கீப் லேர்னிங் அண்ட் பை.